வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜஸ்லாம் ஒரு போட மாட்டாரு, என்ன ப்ராஃபிட்லாம் போடுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ எதனால் நம்ம இதை பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் அதை காமிக்கக்கூடாது பர்சன்டேஜை, ப்ராஃபிட்டை. ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்ற பட்சத்தில் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில், நமக்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ எதனால் அதை போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த கரண்ட் மந்த் டிசம்பர் பேட்சுக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் எடுக்க முடியுமா, அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் பையிங்கில் எடுக்க முடியுமா, செல்லிங் பண்ணிடலாம், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வச்சு செல்லிங் பண்ணி ஓரளவுக்கு பண்ணிடலாம், பட் பையிங் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட்லாம் இருந்ததுனால, சரி ஓகே, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்ட் என்கொயரி கேட்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்கொயரிஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும், இதனால் பண்ண முடியுன்ற ஒரு சின்ன ஹோப் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இதை பயிற்சி எடுக்கும்போது தாராளமாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ட்ரேடு சும்மா ஒரு 15,000 ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு ஒரு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி மெயினாக ட்ரேடுன்றது அது வேறு, அதை நான் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அது வந்து இன்னும் அதில் கேபிட்டல் நிறையா ப்ராஃபிட்ஸ் நிறையா வரும்போது அது பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும். அப்படி ப்ராஃபிட்டை காமிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேணான்றதுக்காக அப்பப்போ நம்ம இந்த பையிங்க்கு சான்சஸ் கிடைக்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் இது ஒரு டைம் நான் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கேன். ஒரு 1 வீக் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு ஹெட்ஜ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ற ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஹெட்ஜ் பண்ணி காமிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியராக புரிகிற மாதிரி நம்ம அந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங்கினுடைய வீடியோவில் போட்டிருப்போம். அந்த 50 and 30 டெல்டாவில் வந்து பையிங்கில் எப்படி ஹெட்ஜ் பண்ணுறது, செல்லிங்கில் எப்படி ஹெட்ஜ் பண்ணுறது அப்படின்றத புரிதலுக்காக நம்ம அதில் வந்து பண்ணி போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம பையிங் குறிப்பிட்டு நீங்கள் இதை நோட் பண்ணணும் அப்படின்னா, பையிங் பண்ண அந்த டைம் கிட்டத்தட்ட மார்னிங் வந்து 9:16க்கே அந்த பொசிஷனில் வந்து என்ட்ரி ஆயாச்சு. அப்போ 9:16க்கே நம்ம என்ட்ரி ஆக முடியும்னா, அதில் எந்த அளவுக்கு அந்த அனாலிசிஸ் வந்து மேக்ஸிமம் இதில் ஒர்க் அவுட் ஆகுன்றதை உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இது அப்போ நீங்களும் ட்ரெயின் பண்ணால் நீங்களும் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் அதில் ஒரு 5 இயர்ஸ் இதில் இந்த கான்செப்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஓரளவுக்கு இந்த சினாரியோ அண்ட் டேபிள், இம்ப்ளைட் வால்டிலிட்டி அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டனால நான் அதை வந்து டக்குன்னு மார்க்கெட்டான அடுத்த ஒரு நிமிஷத்தில் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்படி பண்ண முடியும், உங்களாலேயும் பண்ண முடியும். பட் ஒவ்வொருத்தருடைய அந்த கற்றல் வேகம், நீங்கள் கற்றுக்கிறதுடைய வேகம் இருக்குல்ல, அதை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கோங்க, டைம் பீரியடில் எடுத்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் டைம் பீரியட் எடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது. ஸோ பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும், ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அதாவது ஊர்ஜிதமாக கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும், கண்டிப்பாக இது பண்ண முடியும், ப்ராபபிலிட்டி இருக்குது. அதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி டேட்டாஸ் ஆராயிறீங்க, அதுக்கு நம்ம ஒரு வழிமுறைகள் வச்சுருக்கிறோம். அதை நம்ம இப்போ யூடியூப்லேயும் பேசிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். மந்த்லி செஷன்ஸ் போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் இந்த பேசிக்ஸை யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு அதர்வைஸ் நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி, உங்களுடைய செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு மார்னிங் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் வந்து ஒரு டவுன். எந்த இடத்துலேருந்து டவுன்? குறிப்பாக காலையில் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அந்த டவுன் சைடு போகிறதுக்கான விஷயத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்தினது அப்படின்றது 25,891ன்ற இந்த எஸ்டர்டே லோ. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த எஸ்டர்டே லோ தான் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக காலையில் மார்னிங் ஓப்பனில் அமைஞ்சிருந்தது. இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கல அது. ஸோ எதனால் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எஸ்டர்டே லோவுக்கு உள்ளேயே போகலை அப்படின்ற பட்சத்தில் கீழே தான், ஓப்பனுக்கு கீழே வரும்போது கீழே தான் ரேஞ்சு செட் பண்ண போகிறாங்கன்றது முடிவாயிடுச்சு. அகெயின் நம்மளுக்கு டேபிள் வந்து கிட்டத்தட்ட 25,800 வரைக்கும் டேபிள் பில்ட் ஆயிருந்தது. அது வரைக்கும் தான் நம்ம ட்ரேடை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கிரியேட் ஆகி அகெயின் மார்க்கெட்டு கீழே வந்தாங்க. அப்போ இந்த ரேஞ்ச் 873ன்ற ரேஞ்சை உடச்சி கீழே போகிறாங்க அப்படின்னாலே நம்ம சொல்லியிருக்கோம், அடுத்தடுத்த புட் ஆப்ஷன்ஸுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் நீங்கள் லைன்ஸை வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு லைனில் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் கீழே வந்திருப்பாங்க. அப்போ அந்த கடைசியாக 742 லெவலுக்கு கீழே போயிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே வந்திருக்கும். காரணம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இங்கே மார்க்கெட்டில் நம்மளுக்கு 890 அப்படின்றது நம்மளுக்கு ஹை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் மினிமம் வச்சிங்க அப்படின்னா 100 to 150 அப்படின்றப்ப 100 பாயிண்ட்டுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு 790, 150 பாயிண்ட் வச்சிங்கன்னா 740. அப்போ 25 740 ஒரு நாளைக்கான ரேஞ்ச். சரிங்களா? 25 740ன்றது ஒரு நாளைக்கான ரேஞ்ச். ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே மார்க்கெட்டு அந்த 150 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுதான் ரிவர்சல். நான் சொல்கிறேன்ல, ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் கடந்து போகிறது தான். அப்போ இங்கே வந்து ஒரு லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்னொரு லெவலில் கடந்து போய் ரிவர்சல் ஆகுறாங்க. இந்த ரிவர்சல் எது வரைக்கும் தொடருது? அகெயின் 800 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க, திருப்பி அகெயின் 800 சப்போர்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க, ஓப்பனுக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வர்றாங்க, அகெயின் 800க்கு கீழே வரல, திருப்பி அகெயின் மேலே போயிட்டு இந்த லெவல் கீ லெவல் நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம். இது வந்து 25,915, அதாவது 26,000 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு லைன். ஏன்னா ஒரு புட் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக ப்ரீமியம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுடைய அந்த லோ டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட்டை திருப்பி கொண்டு வரணும். ஆர்எல்ஸ் அவங்கள ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு போகணும். யாரை? 26,000 புட் ஆப்ஷனை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு போகணும். ஆர்எல்ஸ் இந்த பக்கம் அவங்களோட டிமாண்ட் ஜோனுக்கு வரணும். ஸோ அப்படி தான் வந்து அகெயின் அங்கேருந்து நம்மளுக்கு 900 800 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் செட் ஆகிட்டு 900 at 800க்கு உட்பட்டு எக்ஸ்பேரியை முடிச்சிருக்காங்க. இதுக்குள்ளேயும் 0 to 0வும் நடந்திருக்கு. புட் ஆப்ஷன் சைடும் நடந்திருக்கு, கால் ஆப்ஷன் சைடும் நடந்திருக்கு. கால் ஆப்ஷன் சைடு அகெயின் லாஸ்ட் டைம் கடைசி நேரத்தில் நடந்தது ஒரு 0 to 0. அதையுமே ஓரளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்து எடுத்திருக்காங்க. இன்னமும் நீங்கள் டேபிள் பார்க்குறவங்களும் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து எடுத்திருக்காங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துருக்கு. ஸோ ஓவரால் இந்த கான்செப்ட் மூலிமா ஓரளவுக்கு உங்களால் ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தாண்டி போனாலும் அதிலிருந்தும் உங்களால் ரேஞ்சை வந்து எடுக்க முடியும். அங்கேருந்தும் எங்கே ரிவர்சல் ஆகிறாங்கன்றத ஓரளவுக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து சினாரியோ பார்த்து டேபிள் பார்த்து இது எல்லாமே பார்த்து பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும். பட் இதை நீங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கும் பட்சத்தில் இது ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத அதை நம்ம சொல்லிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் வீக். அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் இப்போ நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று நாளைக்கான ரேஞ்ச், இன்னொன்று நெக்ஸ்ட் வீக்குக்கான எக்ஸ்பைரி ரேஞ்ச். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகும் இல்லையா இந்த கான்ட்ராக்ட், 16ஆம் தேதி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டுக்கான ரேஞ்ச் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது வந்து 25,839. சேம் மெத்தட் தான். அப்போ ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ 25,800 புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் அதை முடிச்சுட்டு சொல்கிறேன். அதே மாதிரி 25,900 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினோட டாப். ஓகேங்களா? அப்போ மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 25,850. இது வந்து ஷார்ட்டஸ்ட் எட்ஜுக்கு. ஒய்டஸ்ட் எட்ஜுக்கு எடுத்திங்கன்னா 25,800 to 26,100, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட். அப்போ அதில் பாதி 150 அப்படின்னா ஒய்டஸ்ட்டு டாப்பு, ஒய்டஸ்ட்டு எட்ஜு பாட்டம். அப்போ 25,950ன்றது ஒய்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒய்ட் எட்ஜோட பாட்டம் 25,800. ஸோ ஒரு விஷயம் அமைஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஷார்ட் எட்ஜோட பாட்டமும் அவங்க தான், ஒய்ட் எட்ஜோட பாட்டமும் அவங்க தான். அப்போ 2 லெவல் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ அது 2 லெவல் ஒரே இடத்துல இருக்குன்னா அது எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான லெவலாக இருக்குன்றதை பார்த்துக்கணும். ஒன்று. அடுத்ததாக நம்மளுக்கு இந்த ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்ன்றது 25,850, ஒய்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அப்படின்றது 25,950. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நம்மளுக்கு மினிமம் பாயிண்ட்டான அந்த 100 பாயிண்ட்ன்றது வந்துடுது. 950ன்றது எஸ்டர்டே இன்றைக்கி வச்சுக்கக்கூடிய ஹைக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு 850லேருந்து ரேஞ்ச் பில்ட் ஆகி 950 போயிட்டு திருப்பியும் கீழேயும் வரலாம், அதுக்கும் சான்சஸ் இருக்குது. அல்லது 900லேருந்து கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. 900 ஷார்ட் எட்ஜோட டாப். அல்லது 800 பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி எல்லா பக்கமும் இருக்குது. எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ள சைட் வேஸ் போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இதனால தான் நம்ம வந்து தம்ப்நெயிலில் வந்து அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோன்னு போட்டாலும் கூட உள்ளே நம்ம வந்து எதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்குது, எங்கெங்கெல்லாம் அந்த சான்சஸ் இருக்குன்றதை சொல்லிடுறோம். ஏன்னா உங்களுடைய பார்வையை வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் கொஞ்சம் டைவர்சிஃபையாக வச்சுக்கணும். எந்த சைட் பேஸ் போனாலும் சரி, இல்லை அப் ட்ரெண்ட் போனாலும் சரி, இல்லை டவுன் ட்ரெண்ட் போனாலும் சரி, இல்லை அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ அது சைட் பேஸாகவும் போனாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும்.
மார்க்கெட்டில் லைவ் டேட்டா ரேஞ்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளவு தான் ஹை லோ இந்த மாதிரி ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் எட்ஜு பாட்டம், ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஷார்ட் எட்ஜோட டாப்பு, ஒயிட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம், மிட் பாயிண்ட், இது எல்லாமே நம்ம ரேஞ்சஸ் எடுத்து கால்குலேட் பண்ணி வச்சிடலாம். பட் அந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ்மெண்ட் ஆகுறது அடுத்த நாளைக்கான டேட்டாவை பொறுத்து மாறுபடும். முந்தைய நாளுக்கான டேட்டாவுக்கு அங்கே ரியாக்ட் ஆகுமானா ஆகும். அதுக்குன்னு சில டேபிள் செட்டப்ஸ் இருக்குது. அந்த டேபிள் செட்டப்ஸ் நடந்தால் மட்டும்தான் அங்கே மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடைபெறும். தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சில டேபிளை நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருப்போம் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்ஜஸ் அண்ட் மிட் பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்ததாக நாளைக்கான ரேஞ்ச். அப்போ நம்ம ரேஞ்ச் எப்படி எடுக்கணும்? 800 புட் ஆப்ஷன், 900 கால் ஆப்ஷன். அப்போ 800 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ், அதாவது நம்மளுக்கு இன்னும் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். அகெயின் ஒரு தடவை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இன்னுமே நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது வரலை. ஸோ அப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை வச்சு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ க்ளோசிங் ப்ரைஸ் வரும்போது ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? அகெயின் ஒரு தடவை நீங்கள் இந்த லெவலை வந்து கரெக்ட் பண்ணணும் க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம். அப்போ 25,800 மைனஸ் 98 அப்படின்னு எடுத்துக்கும்போது 25,702 அப்படின்றது. அகெயின் நம்மளுக்கு 123 அப்படின்னா 26,023 அப்படின்றது. இது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், இது ஷார்ட் ரேஞ்சோட டாப் ஒன்று. வைடஸ்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 98 + 3 அப்போ 101, 221. அப்போ 25,800 மைனஸ் 220னா 25,580 மேலே 26,120. இது வந்து ஒரு ரேஞ்ச். இது நாளைக்கான ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் படி எடுத்த ரேஞ்ச். வீக்லிக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னா 98 + 50, ஏன்னா 26,100 தான் வைடஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா? அப்போ 98 + 50ன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 115 வச்சுக்கலாம். அப்போ அதுக்குமே இங்கே ரேஞ்ச் எப்படி கொடுப்பாங்க? கிட்டத்தட்ட 25,650 வந்துடும். 580 வரைக்கும் நாளைக்கு ரேஞ்ச் இருக்குது. பட் வீக்லி ரேஞ்ச் 680. அப்போ என்ன பண்ணுவாங்க? 580க்கு கீழே போயிட்டு வந்தாலும் அகைன் ரிவர்சல் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்றது தான் இதில் இதுன்னு அடிப்படையாக வச்சுருக்கு. அடுத்து 100 + 50 150ன்றப்ப இந்த சைடு ஒய்டஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,250 அப்படின்றது ஒய்டஸ்ட். அப்போ 26,650லேருந்து 26,250 வரைக்கும். சரி, 25,650லேருந்து 26,250 வரைக்கும். ஸோ அவங்களுடைய ப்ரீமியத்தை நீங்கள் எடுக்கணும். 250க்கும் 650க்கும் உள்ள ப்ரீமியத்தை எடுத்து ரெண்டு பேரையுமே ப்ளஸ் பண்ணி 650ல் மைனஸ் பண்ணி ஒரு ரேஞ்சு, 250ல் ப்ளஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து சேஃபர் சைடாக ஒரு வீக்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான பெரிய ரேஞ்ச் அப்படின்றத அதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி. நான் இப்போது நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் அவங்க சைடில் புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்து அவங்களே ஒரு ஓப்பனுக்கு கீழே வைக்கிறாங்கன்னா மொமெண்டம் அவங்க சைடுக்கு எல்லா இண்டெக்ஸஸையும் இழுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிஃப்டி தான் நம்மளுக்கு, பேங்க் நிஃப்டி தான் நம்மளுக்கு நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அவங்களே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தாங்கன்னா அகைன் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டை நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் கொண்டு போவாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் சேமாக தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டை ஒரு லோ டு ஹை அப்படின்றத செட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு சைட் வேஸ்க்குள்ளே இன்னொரு விஷயம் நிஃப்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு முடிஞ்சிருக்க இடம்ன்றது 59,250 சேம். ஸோ அப்போ 59,250 அப்படின்றது 59,000க்கும் 59,500க்கும் இடைப்பட்ட ரேஞ்ச். அப்போ 59,500 + 500னா கிட்டத்தட்ட 60,000 வந்துடும். 59,000 புட் ஆப்ஷனுடைய லோ எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 58,700ன்றது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ இவங்களோட ஐவியும் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் நிஃப்டியில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, மார்க்கெட்டில் ஐடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே செல் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட்டு டே நாளைக்கான ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ், ஐடிஎம் புட் ஆப்ஷன் அண்ட் ஐடிஎம் கால் ஆப்ஷன். அப்போ 25,800ன்றது நமக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ். அப்போ அவங்களுடைய லோ வந்து 156 அப்படின்னா 25,956. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நியர்பை அந்த ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்துடுதா. அடுத்து 25,900 புட் ஆப்ஷன், அவங்களுடைய லோ வந்து 106 அப்படின்ற பட்சத்தில் 25,786, 25,786. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டமுக்கும் ஒரு லைன் இருக்குது, அதாவது ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸின் படி. ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியும்,
ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வச்சு நம்ம ரேஞ்சை பில்டு பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி மார்க்கெட் இருக்காங்க, அந்த ரேஞ்சை விட்டு எக்ஸ்டென்ஷன் ஆனால் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி இன்ட்ராடேயில் சேஞ்ச் ஆகக்கூடிய டேபிளுக்கு எப்படி மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இன்னும் சில பேருக்கு டவுட் வந்துச்சு, இந்த 25,700 வரைக்கும் டேபிள் இருந்தது, பட் அங்கே மார்க்கெட் போகலை அப்படின்னு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஒரு ப்ரீமியத்தை வந்து அவங்க செல் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு மொமெண்டம் கொடுத்துட்டு அதை பை பண்ண வச்சுட்டு பையர்ஸை இன்ட்ரெஸ்டடாக உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அங்கேருந்து ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ 740 கிட்ட ட்ரேட் ஆகும்போதே இங்கே 700 புட் ஆப்ஷன் வரைக்கும் இருக்குது, அதுவும் எக்ஸ்பைரி டேயில். அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் ரேஞ்சும் கம்ப்ளீட் ஆகுதுன்ற பட்சத்தில் அங்கேருந்து மொமெண்டம் திருப்பி அகைன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.